மாஸ்டர் இப்போ எல்லாரும் பாலைவனத்துக்கு போனா வேலைக்கு. இப்போ நீங்கள் என்ன வேலைக்கு போனீங்க? ஒட்டகம் வைக்கவா, மாடு வைக்கவா, மாடு வைக்க என்ன வேலைக்கு? எல்லாம் தான் எப்படின்னா எல்லாமேவா? ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு வேலை நான் பார்க்க மாட்டோம். இருக்கிற வேலையை போல தலையில் கட்டிடுவாங்க. ஆமாம். நான் போனது மெயினாக வந்து கெஸ்ட் ஹவுஸ் வேலைன்னு போனீங்களா? அங்கே எங்க பாலைவன இல்லை, ஹவுஸும் இல்லை. அங்கே அப்படி சொல்லி கூட்டு போயிட்டு அரெஸ்ட் நீங்கள் கடைசியில். ஆமாம். ஆனால் என்னென்னா அதில் காவா சாயா மெயினாக. காவா சாயா. ஆமாம். அந்த காவா எப்படின்னா காப்பி கொட்டை, அது பல வகையான காப்பிகளில் பழம் இருக்கு. பல வகை காப்பி கொட்டை இருக்கா? அது எப்படின்னா ரெடிமேடாகவும் வரும் அங்கே. சரி. ரெடிமேடானா அப்படியே பவுட்ரு மாதிரி அள்ளி போட்டு கொதிக்க விட்றது. எனக்கு வாங்கிட்டு வர்றது என்ன, எப்படி வாங்கிட்டு வருவாருன்னா அந்த உடச்சிருக்கும் புரோக்கன் இந்த சின்ன சில்லா இருக்கும் அந்த மாதிரி. அதை போட்டு கொதிக்க விட்டு அதில் வந்து இந்த ஏலக்காய். ஆமாம். ஏலக்காய் பொடியா? ஏலக்காய் பொடி இல்லை, அரைச்சி இல்லாட்டா இடிச்சு. ஆமாம். அங்கே எங்கே அரைக்கி இடிக்குதான் வேலை உங்களுக்கு. அதை போடுவோம். அவ்வளோக்கு லேசாக போட்டு கொதிக்க போகும்போது இன்னொன்று என்னமோடா போடுவோம், மறந்து போச்சே. காவா சாயா போட்டு தினசும் போட்டி மறந்து போச்சடா. என்னாச்சியா திடீர்னு பழச மறந்துட்டீல? குங்குமப்பூ. அது சொல்லுங்க. பரவாயில்ல, வந்துருச்சு. குங்குமப்பூ கொஞ்சம் போடுவாப்ப. அதில் குங்குமப்பூ போடுவாங்க. குங்குமப்பூ போட்டு அதை கூடல மாஸ்டர் இதெல்லாம் சின்ன சின்ன டப்பாவில் இருந்து வரும்டா. சஃப்ரான் அது கொஞ்சம் போட்டுக்கிறது. அதுவும் உடனே அப்புறம் நல்லா இருக்காரு. நல்லா கொதிக்க விட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த சின்ன இப்படி ஒரு குச்சி எடுத்துக்கிடுவாங்க. இப்படி அந்த இது இப்படி பிடிக்குமா, அந்த கேட்டில் இப்படி ஊத்துறது. ஓஹோ, ஒரு மாதிரி கலர்ல இருக்கும். ஆமாம், பார்த்துருக்க படத்தில் சொக்கு ஒரு மாதிரியான ஷேப்பில் தான் இருக்காது. ஆமாம். இந்த அந்த அலிபாபா படத்தில் பார்த்து அலிபாபா இப்படி தேய்ச்சா பூதம் வந்து நிற்குமா, அது மாதிரி. அந்த மாதிரி இதில் ஊற்றி நல்ல கனமாக இருக்கும் அது. அது சரி. ஆமாம். இதில் ஊற்றி என்ன செய்யணும்னா ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு குச்சி ஏதாச்சும் ஒரு கட்டை ஒடிச்சு அந்த வாயில் குத்தி விட்ருவாங்க. குத்தி விட்டா அதில் அந்த உள்ள அந்த கச்சரா அதுலேருந்து வராது. ஓஹோ, ஊத்துறப்ப அது ஒரு ஐடியாவாப்ப. அந்த ஏலக்காய் இடிச்சு போட்டது, காப்பி கொட்டையோட அதுக்கெல்லாம் அந்த ஓட்ட வழியாக வராமல் இருக்கிறதுக்கு அந்த குச்சியை குத்தி விட்டுருவாங்க. குத்தி விட்டு நீ ஊற்றுனமாக்க அந்த காவா மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடுறேன். அந்த ஃபில்டர் டைப்பை பற்றி எப்படி வச்சுக்கலாம், எப்படி பாருங்களேன். அது வேகிறப்பேவா குடிக்க போகும்போது அதுக்கு ஏமா ஃபில்டர் வச்சு வாங்கி வச்சுக்கிறேன். அது அப்படி இல்லைடா, இப்படி இருக்குது அந்த வாய். ஆமாம். இந்த வாய் வருமா, இப்படி இப்படி இந்த ஜக்கு வந்துருச்சா. ஆமாம். இப்படி வந்துடும் அந்த ஜக்கு. ஆமாம். இப்படி இருக்கும் இதுக்குள்ளே புடி. ஆமாம். இது என்ன செய்வோம்டா, இந்த வாய் இருக்காரு. ஆமாம். இந்த வாய்க்குள்ள அந்த கட்டையை குத்தி விட்டோம்டா இப்படி. ஓஹோ. இங்கே கிடக்கிற அந்த அசடுகள்லாம் வந்து இது வழியாக வராது. ஆமாம். சாய்க்கும் போது அதில் வந்து வெறும் அந்த தண்ணி மட்டும் அடைஞ்சி. ஆனால் கொதிக்க விடுறது தண்ணியை வேற அது ஒன்றாம் போட்டுரு எல்லாத்தையும். அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அது ஈர்த்த பிறகு அப்படியே வச்சு ஊற்றுவாங்க. இதில் ஊற்றுவாங்க. ஓஹோ, இப்படி ஊற்றுறது ரெண்டு மாதிரி சிஸ்டம். அதில் வடிகட்டி வச்சு இதில் ஊற்றுவாங்க, அப்படியே வச்சு ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. வச்சோம்னா வச்சுடுவாரிங்க 2 பேரிச்சம்பழம். ஆனால் அதுக்கு சீனிலாம் போட மாட்டாங்களா? சீனி இல்லை, பேரிச்சம்பழம். அது எப்படின்னா பேரிச்சம்பழத்தை வந்து 2 சாப்பிட்டுட்டு. ஓஹோ. சாப்பிட்டுட்டு அதை இதை குடிக்கும்போது அந்த இனிப்போட சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி போகும். அதுதான் முறை. அதுதான் அதுக்குள்ள அந்த காவா. ரைட். அப்புறம் இது பேரிச்சம்பழம் பிராண்ட் நல்லா இருக்கும். தேவோ சொல்லுவோம். சுலைமானி. அது எப்படி? சுலைமானில் வந்து பெரும்பாலும் நம்மள்ட்ட வந்து லிப்டன் வச்சுருப்பாங்க. சிங்கிளாக வந்து லிப்டன் அந்த பை. ஆமாம், தேயிலை பை. அதை தூக்கி உள்ளே போட்டு விட்டுறது லிப்டனு. இல்லைண்டா அது என்னண்டா அது இது மாதிரி காய்ச்சிறது தான். தேயிலை வாங்கிட்டு வருவாங்க. ஓஹோ, பிராண்டா. ஆமாம், நல்ல பிராண்டாக இருக்கு. குவாலிட்டியானதாக வாங்கிட்டு. ஆமாம், தண்ணி நல்லா சுட வச்சுக்கிட்டு இதில் என்ன தெரியுமா இதே சொல்லி தருவாங்க போனோடனே. ஆமாம், இப்படி தேவை போடுறது எப்படின்ட்டு. அதாவது கட்டஞ்சாயா. ஆமாம். அந்த கேட்டில் தூக்கி வச்சிடறானு. சரி. ஒரு அளவுக்கு இது வச்சுக்கிடுவாப்புல தண்ணி, சுடு தண்ணி வைக்கிறதெல்லாம் சொல்லி தருவாங்க. எல்லாம் தலைவிதி தான். பரவாயில்ல, அதை கற்றுக்காதையா, கற்றுக்க சொல்லி தான். அந்த லெவலுக்கு தண்ணி கொதிச்ச போல அந்த ஒரு கரண்டி வச்சுருப்பாப்புல. இத்தனை கரண்டி அதில் அள்ளி போட்டால் கணக்கு ஒரு 3 கரண்டி இல்லை 2 கரண்டிண்டு இத்தனை குடிக்கலாம். அள்ளி போட்டு அதை கொதிச்சு மேலே பொங்கிக்கிட்டு வரேன். அதை அப்பப்போ குறைச்சி வைக்கணும். குறைக்க கூட்ட. அது சரி. அதுலேயும் சீனி முறைனா போட்டுக்கலாம். அது குடிப்பாங்களா அப்படி? அதுக்கு குடிப்பா. அதில் காவாக்கு மட்டும் சீனி போட மாட்டாப்பா. இந்த சீனியை போட்டுக்கிட்டு கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கிடுவேன். அந்த இது வந்துடும். வந்ததோட அது என்னென்னா
அப்படியே அந்த அந்த தேயிலைனா ஒரு மாதிரியான தேயிலை இருக்குண்டா. ஏன் அதுலேருந்து ஊற்றவும் வர அதை அடைச்சிக்கிட்டு நிற்கும். பெருசாக இருக்குமோ? ஆமாம். வடிகட்டி மாதிரி வச்சுக்கிட்டு ஊற்றி விட்டுருதுண்ணா. அந்த அந்த தேவோ அந்த கட்டஞ்ச சுலைமானி. சுலைமானி அவ்வளோதான் முடியல, வெறும் முடியல. அதில் இது 2 தான். இவன் கடைசி வரைக்கும் இது 2 தான். சில என்ன செய்வாருமா, அந்த பால் சாயம்னு சொல்லிட்டு அந்த பால் வாங்கிட்டு வருவாங்க. குட்டி குட்டி டப்பால் வரைக்கும் அந்த பால். அப்படிமா பால் தயிர் தான் அந்த மாதிரி பார்த்துக்கணும் நம்ம ஊர்லாம். குட்டி எத்த தண்ணி டப்பால் வரைக்கும் அந்த என்ன பால்? ஒட்டா பாலா? அது சும்மா தான் எவர்போரேட்டட் மில்க். எவாப்ரேட்டட் மில்கா? அது சரியா? அந்த இது சின்ன சின்ன டப்பாவில் இருந்து வரும். அது சரியா? அது ஒரு டப்பாவில் ஊற்றி இந்த தேவை ஊற்றினமாக்க பால் டீ. அதாவது காய்ச்சாமே ஊற்றி விட்டுறது. காய்ச்சாமல் ஊற்றி விட்டுறது. அப்படி தேவை அந்த வந்த ஒன்று கட்டஞ்சா வந்து லைட்டாக ஊற்றி விட்டுறது. சில நேரத்தில் இந்த பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பால் என்ன ஆகுதுன்னா அந்த அல்மறையா நம்ம ஒரு கம்பெனிலேருந்து வரும். ஆமாம், பால் பெரிய கம்பெனி சொன்னீங்களா அல்மறையா? பால் வரும் வெள்ளை கலர் டப்பாவில். ஃப்ரெஷ் பால். ஃப்ரெஷ் பால். ஃப்ரெஷ் பால்னு எழுதியிருக்கேன். அப்படி தானே எழுதுவாங்க யார் என்ன? ஆமாம். அது ஒட்டகம் அடிக்கலாம் அந்த பாலை. சூப்பராக நல்லா இருக்கும். இனிப்பாக இருக்கும் குடிக்கையில். இனிப்பாக இருக்குமா? ஆரம்பத்தில் நான் அந்த பாலை சும்மா அடிச்சு விட்டுறது அந்த டப்பாவில் அந்த வர்ற. எதுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? அந்த காய்ச்சிக்கிட்டு எப்போ குடிச்சப்ப இது. அப்புறம் வந்து சில நேரத்தில் மீன் வந்து பெரும்பாலும் அந்த இது எடுத்துகிட்டு வருவாங்க. அங்குலி மீனா? அங்குலி ஃபிஷ். இங்கிலீஷில் அங்குலியா? இங்கிலீஷில் வந்து அது ஒயிட் ஸ்னேப்பரா? அது ஒரு பாரமாக இருக்கும். அதுவும் அதிகம் சாப்பிடுவாங்க மீன். அந்த மீன் அங்கே வரும். சமக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு இங்கிலீஷில். அதாவது அரபிக்கில் வந்து மீன் தான் சமக்கு. அந்த மீன் நினச்சி அது இந்த கப்ஸா ஆக்குற அந்த கதை தான். ஒரே மாடல் தான் போட்டு இறக்கிறது. அது சரி, ஒரே மாடல் தான். ஒட்டகக்கறி வரும். ஒட்டா பால் குடிச்சிருக்கீங்களா? ஆனால் மீன் வந்து சில நேரத்தில் சுடுறது. அது நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். சுட்டா சுடுறது. அது அவங்கள உட்காந்துருவாங்க. அந்த மங்காத்துன்னு சொல்கிறோம்ல. ஓஹோ, அது நெருப்பு போட்டு ஜாலி வலையை வச்சுக்கிட்டு அதில் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மீனை வச்சு. ஆனால் ஜாலியாக இருக்கும் சொல்ல அந்த மாதிரி. அது நிற்கிறது. இல்லைன்னா இதில் போட்டு ஆக்குறது. போட்டு ஆக்கி உழப்புல தான் உழப்பி விட்டு அடிச்சிடுறது தான். கும்பலாக உட்காந்து உழப்பி தள்ளுறது. இது ஒட்டகக்கறி வரும். அது சரி, ஒட்டகெல்லாம் வரும். ஒட்டக பால் குடிச்சிருக்கீங்களா? ஒட்டக பால் எப்போல குடிக்கிறது? அது சரி. ஒட்டக பால் இருந்தால் மொச்ச வாழை அடிக்கும் குடிக்கையில். அதை எப்படி குடிக்கிறது? இப்போ குடிச்சிடணும் கடந்து பச்சையாவா? ஆனால் ஒட்டக பால்னா மாப்பிள்ள அது ஒரு சரியான ஒரு விதமான டேஸ்ட்ரா. அது லூஸ் மோசனாக எனக்கு குடிச்சிட்டா அது வேறு. அதையும் பார்க்கணும். வயிற்று சுத்தம் பண்ணு சொல்றியா? அதையும் பார்க்கணும். ஆமாம், பரவாயில்லையா? பெரும்பாலும் பச்சையாக தான் குடிக்கிறது ஒட்டக பால். பிச்சுக்கிட்டு அடிக்குமா மாஸ்டர்? இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கிட்ட சாயா போட்டுக்கிறது தான் சாயா பால். அதெல்லாம் ஆனால் சில சமயங்களில் திரையுண்டா கொதிக்க வச்சா. அப்படிமா இருக்கு? ஒட்டக பால் கொதிச்சுன்னா திரையும் சில நேரத்தில். அதனால் பச்சையாக விட்டு அடிக்கிறது சமயத்தில் அடிக்கிறது. அதான். ஆனால் நான் 2 முறை பார்த்துருக்குறேன். சாயா போட்டுருவேன் சாயா. சில நேரத்தில் என்ன செய்யுதுன்னா திரைஞ்சிக்கிட்டு வந்துடுறேன். என்ன மாஸ்டர் தெரிஞ்ச புளிப்பு சேர்ந்தா தான் தெரியும். பால் தான் அப்படி ஆயிடுது. ஆனால் பச்சையாக தான் குடிக்கிறது. அதெல்லாம் அடிச்சு விட்டு அதுக்கும் பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டு. பேரிச்சம்பழம் பூரா ஒரு 2-3 பேரிச்சம்பழத்தை திண்டுக்கிட்டு அந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பு நாட்டு. ஆமாம், கூட கடன்னு குடிச்சிடணும். முதல் குடிக்கிற ஒரு மாதிரியே தெரியும். அதோட பழகுது. ஆமாம், மாடு கஞ்சி தண்ணி குடிச்ச மாதிரி கச்சக்கம் அடிச்சிருக்கீங்க ஒட்டக பாலை. அது ஒட்டக பால் பீச்சிருக்கலாம். பால்லாம் பீச்சுறதுன்னு பெரிய பால் பீச்சு சீமத்தி வித்தையா எத்திராது எத்தாது. பால்லாம் அதெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லைடா அது பழகிடும். பக்கத்து என்ன பாலுக்கு இப்போ தான் விரல வச்சு தான் அந்த இதுதான். என்ன கையில் கொடுக்கணுமோ அதெல்லாம் இங்கே அங்கே அப்படி இல்லையோ, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மடி. அதெல்லாம் இழுத்து குடிச்சிடலாம். அது இழுத்து வந்துடும். அதெல்லாம் பால்லாம் எல்லாம் இழுத்து கறந்துடலாம்டா வந்துடும். பால் கறக்கிறதுக்கு என்ன படிச்சு ஆட்டுப்பால் குடிச்சிருக்கீங்களா? அங்கே ஆட்டுப்பால் குடிப்பாங்க அவங்க. நான் குடிக்க மாட்டேன். நல்ல சத்துமா சார். அவங்க அந்த ஒரு ஆட்டை சொல்லிடுவாங்க, இந்த ஆட்டுக்கு காலைல பால் எடுத்து போய் வருவாண்டு. ஆட்டுப்பால் குடிப்பாங்க. பீச்சு எடுத்து அதையும் அதெல்லாம் பீச்சிடுவான். ஆட்டுப்பால் பீச்சு வைக்கிறது நிறைய மடியில் விட்டு பீச்சு தள்ளிருக்கே. நமக்கு ஆட்டுப்பால் செட் ஆகுதுன்னு அவன் குடிக்கிறான் ஆட்டுப்பால். அது சரி, நம்ம சாப்பிட்டதில்லை, குடிச்சது இல்லை. நான் குடிச்சது. நான் இங்கே பசும்பாலோட நமக்கு முடிஞ்சு வாழ்க்கை. நம்மள இங்கே பசும்பால் தான். ஒட்டகப்பால் குடிச்சிட்டாங்க. ஒட்டகப்பாலே அடிச்சு விட்டியாங்க. உடும்பு சாப்பிட்டு அடிச்சு விட்டிய. உடும்பு தான் விரட்டி வேட்டை. உடும்பு தான். அதுதான் வயிறு சாப்பிட்ருக்கியா அங்கிட்டு. உடும்புல அந்த ஒரு மை இருக்குமாப்பில் உள்ளக்க. அந்த மை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடணும். தைலம் தயார் பண்ணுறாங்க அப்படி இப்படி. அதில் என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் கதைகள் நிறைய சொல்லுவாங்க. தைலம் தயார் சொல்லுவாங்க. ஆனால் அதை உடும்பு பார்த்தா இந்த பகுதி இருக்குல்ல. ஆமாம், இது மொத்தம் தண்ணியில் இருக்கும்.
வயிறு பெருசாக நம்ம இப்படி பார்க்கும்போது முரட்டு உடும்பு உள்ள சரிஜாமா இருக்குன்னு வச்சுருப்போம். ஆமாம், ஆனால் உடும்புல ஒரு ஜாமான் இருக்காது. வால் பாதி பேர் இங்கேருந்து இவ்வளோக்கு வால். ஆமாம். அந்த இது வந்து இவ்வளோ பெருசாக இப்படி தெரியும் வயிறு. வயிறு மண்டை இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி நிற்கும். ஆமாம். உடும்பு வரைஞ்சிட்டீங்களா வாத்து மாதிரி வரைஞ்சிட்டேன். சரி விடுங்க. இப்படி பார்க்கல பெருசாக தெரியுதா? இது இந்த வகுத்து புதிரிக்குவாரு ஒன்றும் இருக்காது. ஒன்றும் இருக்காது. இந்த 2 காலில் உள்ள கறி, இந்த 2 கையில் உள்ள கறி அமிர்தம். வேற எந்த கறியுமே இருக்காது. இது வந்து கூடு, எலும்பு கூடு. எலும்பு கூடுத. உள்ளாக்க பார்த்தியாக்க கண்ணங்கரேண்டு மை. மைண்டா கனவா மை மாதிரி இல்லை, வேற கருப்பாக இருக்கேன். அதை இப்படி எழுத்து வலிச்சு இழுத்தோம்னா வந்துடும். சரி கருப்பாக இருக்கேன்ப்ப. உடம்புக்கு வயிற்றுக்குள்ள உஜாலா கலரில் இருக்குமோ அதுவும் இல்லையா? நல்ல கண்ணங்கரேன்னு இருக்கேன். ஆனால் அதுதான் எனக்கு தெரியாது. அங்கே உள்ளவங்கிட்ட கேட்டால் இதில் தான் தைலம் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, நமக்கு தெரியல. அது என்ன தெரியாது. உடும்பு தைலம்னு ஒன்று இருக்கு போல தெரியுமாப்ல. அதை வச்சு இவங்க கதை விடுறாங்க. உடும்பு தைலம் இந்த இதில் இருந்து செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எத்தனை உடும்பு சாவடிச்சு நம்ம செய்ய முடியும்?